உயிருக்கு போராடிட்டு இருந்த காளிங்கிற நாயை காப்பாத்தி காட்டுல விட்டுட்டு வரும்போது, காளி, மனிதர்கள் மிருகமா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சமூகத்துல நீயும் நானும் போராடிதான் வாழ்ந்தாகணும். உயிரை மட்டும் கையில வச்சுக்கோ, மற்றதெல்லாம் இந்த காடும் மலையும் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற இந்த படம் தான் அலங்கு. இந்த படம் ரொம்ப நல்ல படங்க. நீங்கள் பார்க்க வேண்டிய படம், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படத்தோட கதையை சொல்கிறேன். இந்த படத்தில் குணாநிதி கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாரு. ஆனைக்கட்டி மலை கிராமத்தில் தன்னுடைய அம்மா, தங்க மற்றும் நண்பர்களோடு வாழ்ந்துட்டு வருவாங்க. குணாநிதி ஒரு நாள் தோட்டத்துக்கு வேலைக்கு போக, அந்த தோட்டத்து முதலாளி குடோனில் ஒரு சாக்கு இருக்கும், அதை எடுத்து போய் ஊருக்கு வெளியே குழி தோண்டி புதைக்க சொல்லுவார். அதை குணாநிதியும் அவனுடைய நண்பர்களும் தூக்கிட்டு போய் புதைக்கும்போது, குணாநிதி இந்த சாக்குக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு திறந்து பார்க்கும்போது ஒரு நாய் ஒன்று இரத்த கரையோடு கொஞ்சம் உயிரோடு இருக்கும். உடனே குணாநிதி உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அந்த நாயை எப்படி புதைக்கிறது, அதை காப்பாற்றிடலான்னு நினைக்க, அங்கு தோட்டத்து முதலாளி வந்து அந்த நாயை புதைக்க சொல்லுவார். அதுக்கு குணாநிதி, சார், நாய் இன்னும் உயிரோடு தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே அந்த முதலாளி, சரி சரி, நான் 2000 ரூபா சேர்த்தி தரேன், கொன்று புதைச்சிடுங்கன்னு சொல்லுவார். ஆனால் குணாநிதி தன்னுடைய நண்பர்களிடம் சொல்லி இதை கொல்ல வேண்டாம்னு சொல்லி நாயை காப்பாற்றிடுவார். ஒரு மலைக்கு நடுவில் விட்டுட்டு போவார். அப்போ நாயை விட்டுட்டு போகும்போது ஒரு டயலாக் ஒன்று பேசுவார். மனிதர்கள் மிருகமாக வாழ்ந்துட்டுருக்கிற இந்த சமூகத்தில் நீயும் நானும் போராடி தான் வாழ்ந்தாகணும், மிச்சத்தை இந்த காடும் மலையும் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாயை விட்டுட்டு கிளம்பி போவார். ஆனால் அந்த நாய் குணாநிதி பின்னாடியே போய் வீட்டுக்கு போயிடும். அந்த நாய் வீட்டுக்கு வந்ததால் குணாநிதிக்கு சந்தோஷம் அதிகமாயிரும். குணாநிதிக்கு அம்மா சாப்பிட களி கிளறி வச்சுருப்பா. அப்போ குணாநிதி அவள் தங்கச்சிக்கு அம்மாவுக்குன்னு 3 தட்டில் களி போடும்போது குணாநிதி இன்னொரு தட்டை கொண்டு வந்து போடுவான். அம்மா, இந்த தட்டுலையும் களி போடுமான்னு சொல்ல, அம்மா, ஏண்டா நமக்கே களி இல்லை, இதில் இந்த நாய்க்கு வேறையான்னு சொல்ல, குணாநிதி சரி தன்னோட தட்டில் இருக்கிற கொஞ்சம் களியை எடுத்து இது என்னோட பங்கு அப்படின்னு அந்த நாய் தட்டில் வைப்பார். இதை பார்த்த தங்கச்சி அவளும் தன்னோட தட்டில் இருந்த களியை கொஞ்சம் எடுத்து இது என்னோட பங்கு அப்படின்னு வைப்பான். ஆனால் அவங்க அம்மா மட்டும் மூஞ்சியை திருப்பிக்குவா. உடனே குணாநிதியும் தங்கச்சியும் அம்மா தட்டில் இருந்த களியை எடுத்து கொஞ்சம் அந்த நாய் தட்டில் வச்சுடுவாங்க. இது அம்மாவோட பங்குன்னு சொல்லுவான். அப்போ எல்லோரும் சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுவாங்க. அப்புறம் அந்த பொண்ணு கேட்பா, அண்ணன், இந்த நாய்க்கு என்ன பேர் வைக்கலான்னு கேட்க, உடனே குணாநிதி சொல்லுவான், நம்ம பாட்டியோட பேர் இருக்குது இல்லையா, காளி அம்மான்னு, அந்த பேர் வச்சிடலாமா அப்படின்னு கேட்க, சரிண்ணா, நம்ம காளின்னே கூப்பிடலாம் அப்படின்னு அந்த நாய்க்கு காளின்னு பேர் வைப்பாங்க. குணாநிதி அடுத்த நாள் தோட்டத்துக்கு வேலைக்கு போக, அந்த முதலாளி அந்த நாயை கொல்லாததால் குணாநிதிக்கு வேலை தரமாட்டார். நீ வேலையை விட்டு போன்னு சொல்லிடுவார். அது மட்டும் இல்லை, குணாநிதியோட இடத்தையும் அவங்க அம்மா அந்த முதலாளிக்கிட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு அடகு வச்சுருப்பாங்க. அதையும் திருப்பி கட்டுன்னு சொல்லி குணாநிதியை அனுப்பிச்சுட்ருவாங்க. அவங்க மாமா கிட்ட குணாநிதி, எப்படியாவது எனக்கு வேலை வாங்கி கொடுங்க, நான் கேரளாவாவது வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல, அவங்க மாமாவோ கேரளாவில் இருக்கிற ரப்பர் தோட்டத்தில் சேர்த்து விட்டுடுவார். ரப்பர் தோட்ட முதலாளிக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாதுங்க. சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்டு உழைச்சி நல்லா பணம் சம்பாதிச்சு இடம் வீடுன்னு நல்ல தமிழ் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அவருக்கு 10 வருஷமாக குழந்தையே இருக்காதுங்க. அந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவரும் ஆயிடுவார். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஒரு பெண் குழந்தையும் பிறக்கும். அந்த ரப்பர் தோட்ட முதலாளிக்கு குழந்தைனா ரொம்ப இஷ்டம். அந்த குழந்தை எது சொன்னாலும் செய்வார். ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு அணில் சாப்பிட வரும். அப்போ அணில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வீட்டில் சின்ன சவுண்டு கேட்கும். உடனே அந்த அணில் சாப்பிடாம பயந்து ஓடிடும். இதை பார்த்துட்டு இருந்த அந்த குழந்தைக்கு அணில் அந்த சாப்பாட்டை சாப்பிடாமல் போயிடுச்சு அப்படின்னு சோகமாக உட்காந்துருக்கும். இதை பார்த்த அந்த ரப்பர் தோட்ட முதலாளி, யாரும் வீட்டில் சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிடுவார். மீண்டும் அந்த அணில் சாப்பிட வரும். உடனே ஊருக்கு வெளியில் ஒரு வண்டியில் பாட்டு சத்தமாக வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த அணில் மீண்டும் சாப்பிடாமல் ஓடிடும். உடனே அந்த ரப்பர் தோட்ட முதலாளி தன்னோட வேலையாள்கிட்ட சொல்லி, அந்த பாட்டை ஆஃப் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த வேலையாள்லாம் ஓடி போய் அந்த பாட்டை ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்படி
தன்னோட பொண்ணுக்கு ஏதாவது ஒன்றுனா உடனே செய்யக்கூடிய ஆள், பொண்ணு மேலே ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய ஆள் தான் அந்த முதலாளி. ஒரு நாள் அந்த பொண்ணு வீட்டு ஓரமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு தெருநாய் ஒன்று கடிச்சிரும். இதனால் அந்த பொண்ணு ரொம்ப பயந்துருவா. உடனே அந்த ரப்பர் தோட்ட முதலாளி அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திடுவா. ஆனால் டாக்டர் சொல்லுவார், பொண்ணுக்கு ஒன்றும் இல்லைங்க, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த முதலாளி கேட்க மாட்டான். ஏன்னா நாய் கடித்து அந்த பொண்ணு பயந்துக்குச்சு இல்லையா, அதனால அந்த முதலாளியும் பயந்துக்குவான். பக்கத்தில் ஒரு நாய் சவுண்டு ஒன்று கேட்கும். அந்த முதலாளி அப்படியே நடந்து போய் பார்க்கும்போது அந்த பெட்டில் ஒரு பையன் நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். அந்த ரப்பர் தோட்ட முதலாளி பயந்துட்டு தன்னோட குழந்தைய வேற ஹாஸ்பிட்டலில் சேர்த்திடலாம் அப்படின்னு அந்த குழந்தைய தூக்கிட்டு போகும்போது டாக்டர் சொல்லுவார், சார் அந்த பையனுக்கு ரேபிஸ் நோய் அட்டாக் ஆயிடுச்சு, ஆனால் உங்கள் பொண்ணுக்கு ரேபிஸ் நோய் அட்டாக் ஆகலை, நார்மலாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவார். சரின்ட்டு அதே ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பார். ரப்பர் தோட்ட முதலாளி தன்னோட பொண்ணு இந்த நிலைமையில கஷ்டப்படுறதுக்கு காரணம் அந்த தெருநாய் தானே. இனிமேல் நம்ம ஊருக்குள்ளே எந்த நாய் இருக்கக்கூடாது, எந்த நாயெல்லாம் கண்ணில் படுதோ அதையெல்லாம் வெட்டி கொல்லுங்கன்னு தன்னோட ஆட்களை விட்டு சொல்ல ஆரம்பிச்சிடுவார். ரப்பர் தோட்ட முதலாளிக்கு நெருக்கமாக இருக்கிற அந்த சொந்தக்கார பையன்தான் இந்த நாய் கொல்கிற வேலையை பார்த்துக்குவான். அப்போ ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் கூப்பிட்டு எந்தெந்த நாயெல்லாம் கண்ணில் படுதோ அதையெல்லாம் வெட்டி தலையை கொண்டு வாங்க, ஒவ்வொரு நாய்க்கும் 2000 ரூபா பணம் தரேன்னு சொல்ல அந்த மக்களும் நாயை தேடி பிடிச்சி கொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஊர் முழுக்க நாய் எங்கே பார்த்தாலும் செத்து கிடக்கும். குணாநிதி மளிகை ஜாமானை வாங்குறதுக்காக கடை தெருவுக்கு போயிட்டுருப்பான். அப்போ ஊர் முழுக்க நாய் செத்து கிடக்கிறத பார்ப்பான். இவனுக்கு ஏற்கனவே நாய் மேலே ரொம்ப பாசம். அதனால தன்னோட நாயைக்கு இது கொண்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஊர் முழுக்க தன்னோட நாயை காளி காளி காளின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். தன்னோட நாய் கண்ணுலேயே தென்படாது. உடனே மன சோர்வடைஞ்சு தன்னோட நண்பர்கள்ட்ட சொல்லி தேட ஆரம்பிச்சிடுவான். அப்போது ஒரு டெம்போ ஒன்று போகும். அந்த டெம்போவில் காளியும் இருப்பான். இந்த டெம்போ எங்கே போகுதுன்னா ஒரு குடோனில் இந்த நாயவெல்லாம் கொல்றதுக்காக ஒருத்தன் ரேட்டு பேசி வண்டியை ஏற்றிட்டு போயிட்டுருப்பான். உடனே இதை பார்த்த குணாநிதி தன்னோட நண்பர்களை கூட்டிகிட்டு அந்த டெம்போ பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிருவான். கடைசியில் அந்த குடோனுக்கும் போயிடுவான். நாய்களை கொல்றதுக்காக அருவாளோட ரப்பர் தோட்ட முதலாளியோட சொந்தக்கார பையன் அங்கே நின்றுட்டுருப்பான். உடனே குணாநிதி, நாயை கொல்லாதீங்க, என்னோட நாயை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்படியெல்லாம் முடியாது, எல்லா நாயும் கொல்லுவேன், ஏற்கனவே நீ ரப்பர் தோட்டத்தில் பிரச்சனை பண்ணவன் தானே நீ, ஒழுங்காக ஓடிரு, இல்லைனா இந்த நாயோட சேர்த்து உன்னையும் அடித்து கொன்னுடுவேன், எனக்கு எல்லா உசுறு ஒன்று தான் அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான். அதுக்கு குணாநிதி சொல்லுவான், அதே மாதிரி தான்டா எனக்கும் எல்லா உசுரும் ஒன்று தான், ஒழுங்காக நாயை விட்டுடு, இல்லைனா உன்னையும் சேர்த்து கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சண்டை வரும். அப்போது யதார்த்தமாக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அருவா தெரியாதனமாக அந்த பையனோட கையை வெட்டிடும். உடனே இந்த குணாநிதிக்கு பயந்து நாயை கூட்டிகிட்டு ஓடிடுவான். அவங்க எல்லாருமே இந்த குணாநிதியும் தன்னோட நண்பர்களும் ரப்பர் தோட்ட முதலாளி ஆட்கள் கொன்னே தீரணும் அப்படின்னு துரத்துவாங்க. குணாநிதி நம்மளுக்கு பிரச்சனை வேண்டாம், எப்படியோ கேரளாவில் இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு தப்பிச்சு போயிடணுன்ட்டு மாமாவை கூட்டிகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுவான். காட்டுக்குள்ளேயே போனாதான் நம்ம போக முடியும், ஏன்னா செக் போஸ்ட் ஃபுல்லாக அந்த ரப்பர் தோட்ட முதலாளிகள் இவங்களை தேடிட்டு இருப்பாங்க. எப்படியாவது அந்த குணாநிதியும் அவனோட நண்பர்களையும் அந்த நாயவும் கொன்னே தீரணும், நீங்கள் கொன்னுட்டு தாண்டா ஊருக்குள்ளேயே வரணும் அப்படின்னு ரப்பர் தோட்ட முதலாளி சொல்லிவிடுவான். ஏன்னா தன்னோட குழந்தை படுற கஷ்டத்தினாலையும் அது மட்டும் இல்லாமல் தன்னோட சொந்தக்காரனோட கையவே வெட்டிட்டானா, அதனால அவனையும் அந்த நாயவும் சும்மாவே விடக்கூடாது, பார்க்குற பக்கமெல்லாம் அவனை சுட்டு கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. குணாநிதியும் அவங்க மாமாவும் நண்பர்களும் நாயும் காட்டுக்குள்ளே இறங்கி அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கடைசியில் கேரளா தமிழ்நாட்டு எல்லையில் ஒரு அருவி இருக்கும். அந்த அருவியை தாண்டிட்டா தமிழ்நாட்டுக்கு வந்துடலாம். அதே மாதிரி அந்த அருவியை கடந்து தமிழ்நாட்டுக்கு தப்பிச்சு வந்துடுவாங்க. ரப்பர் தோட்ட முதலாளியோடைய ஆட்கள் அவங்கள தேடிக்கிட்டு வந்துட்டுருப்பாங்க. அப்போது அந்த முதலாளியோட மனைவி சொல்லுவா, நீங்கள் இத்தனை நாயை கொன்று போட்டிருக்கிறீங்க, என்னைக்காவது பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறீங்களா? உங்கள் குழந்தை சரியாயிடுச்சு, உங்கள் குழந்தைக்கு ஒன்றும் இல்லைங்க, அப்படி இருந்தும் ஏன் அந்த பையனையும் நாயையும் கொல்ல துடிக்கிறீங்க, வேணாம் பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த ரப்பர் தோட்ட முதலாளியோட மனநிலையை மாற்றி ஒரு நல்லவனாக மாற்றிடுவாங்க. அந்த ஆட்கள் தேடிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட சொல்லி அந்த பையனை விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. குணாநிதி, காளி நாய் மற்றும் நண்பர்கள் எல்லாமே வீட்டுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இந்த படம் விறுவிறுப்பாக இருக்குங்க. இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப நல்ல படங்க. நன்றி.